ஹலோ கைஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல டெல்லி சுல்தானியம், விஜயநகர பாமனி அரசுகள் அப்படின்ற ஒரு பாடத்துல இருந்து கிட்டத்தட்ட 50 கேள்விகள் பார்க்க போறோம். ஸோ லைவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அட்டன் பண்ணுங்க. அப்பதான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் லெசன் உள்ள போய் கொஸ்டின் உள்ள போயிடலாமா? எல்லாம் ரெடினா ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க பார்க்கலாம். ஓகேங்க, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் சொல்லித்தரேன், தெரியாத தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொறுத்துக்க. One second, guys. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பொறுத்துக்கல. இந்த சைடுல அரசர்கள் கொடுத்துருக்காங்க, இந்த சைடுல அவங்களுடைய வாரிசுகள் கொடுத்துருக்காங்க. இது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் என்னன்னா குதுபுதீன் ஐபக், ஆரம் ஷா, இல்துமிஷ், ருக்ருதீன் ஃபெரோஷ், பால்பன் கைகுபாத்துடைய பேரன் தான் பால்பனுடைய பேரன் தான் கைகுபாத். முடிஞ்சு போச்சு பாருங்க ஆப்ஷன். இதுலயே வந்துருச்சு, மீதி இருக்கிறது எல்லாமே கரெக்டுங்க. கியாசுதீன் அலாவுதீன் கில்ஜி. அப்போ பகலுல் லோடி, சிக்கந்தர் லோடி முடிஞ்சிச்சு. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து முடிக்குதுங்க. விஜயநகர் நிர்வாகம் குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. ஒவ்வொரு மண்டலமும் மண்டலேஸ்வரா என்ற ஆளுநரின் கீழ் இருந்தது. ரைட்டு. அப்ப இது சரியா இருக்கு. கிராமமே நிர்வாகத்தின் மிக சிறிய அழகாகும். கரெக்ட். ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம சபை என்ற அமைப்பு அமைந்திருந்தது. இதுவும் கரெக்ட். விஜயநகர படைகள் வெடிமருந்தை பயன்படுத்தவில்லை அப்படிலாம் கிடையாதுங்க, பயன்படுத்தியது. பயன்படுத்தியது அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி மட்டும் தான் தவறு, மீதி எல்லாம் சரிங்க. இக்தா என்பது இக்தா என்பது ஒண்ணு இல்லைங்க, வழக்கமான ஊதியத்திற்கு பதிலாக ராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் நிலம். இது வந்து பாத்தீங்கன்னா யார் அதிகமா அறிமுகம் செஞ்சிருப்பாருன்னா இல்துமிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடிமை வம்சத்தை சேர்ந்த ஒரு அரசர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருங்க. ஸோ இக்தா முறை அறிமுகம் செய்தவர் இல்துமிஷ், ஞாபகம் வச்சுங்க. ஸோ தவறான இணையை தேர்ந்தெடு. நசீர் உதவி நிதியமைச்சர், பஷீர் இ அஸ்ராப் வெளியுறவுத்துறை அமைச்சர், கொத்தவால் காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியல் நடுவர், சதர் இ கனான் அப்படின்றவர் யாருன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆனா டி தான் வந்து பாத்தீங்கன்னா தவறானது. பாமனியோட 8 அமைச்சர்கள்ல கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஓகேங்களா? டீன்றத கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கும் சேலஞ்ச், எனக்கும் சேலஞ்ச். மிதா ஹுத்தா என்று அழைக்கப்பட்ட ஜலாலுதீன் கில்ஜியின் வெற்றிகளை கூறும் நூலை எழுதியவர் யாருன்னா அல்பர்னி. யாருங்க? டைரக்ட் கொஸ்டின்ங்க. அல்பர்னி என்றதான் எழுதியிருப்பாரு. சோ மேற்கண்ட கூற்றுகளை பார்பனுடன் தொடர்பற்றவை எவை? தொடர்பே இருக்கக்கூடாது பார்பன் கூட. சோ பாருங்க guys, இவர் 40 முக்கியமான ஆட்சியரான சகல்கானி 40 குழுவை உருவாக்கியவர் அவர் தான். அப்ப தொடர்பு இருக்கு. புதுடெல்லியில் உள்ள மெக்ரோலியில் பால்பனின் கல்லறை உள்ளது. இதுவும் தொடர்பு இருக்கு. டில்லி சுல்தானியத்தை திறம்பட நிறுவியவர் கிடையவே கிடையாது. யாரு?
குத்புதீன் ஐபக் தான் நிறுவியிருப்பாரு. இக்தா முறையை அமைத்தவர் கிடையவே கிடையாது. யாரு? இப்பதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தோம். யாரு? இல்துமிஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இப்போ தொடர்பு அற்றவை பார்த்தீங்கன்னா 3 and 4 வந்து நிக்குதா பாருங்க. ஆப்ஷன் சிங்க. நெக்ஸ்ட். தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் நாணயங்களில் இரண்டாம் அலெக்சாண்டர் என பொறித்துக் கொண்டவர் யார்? பாமன் ஷா. இவர் தாங்க தன்னை இரண்டாம் அலெக்சாண்டர் என நாணயங்களை பொறித்துக் கொள்வாருங்க. ஃபெரோஷா துக்ளக் பற்றி கீழ்காணும் செய்திகளில் தவறானதை தேர்வு செய். சோ பாருங்க, ஃபெரோஷா துக்ளக் பார்த்தீங்கன்னா இவர் கியாசுதீன் துக்ளக்கின் தம்பி ஆவார். கரெக்ட். இவர் ஜாட் இளவரசியை மணந்து பாருங்க. இதுவும் கரெக்ட். சுல்தானத்தின் 4 பிரிவுகளில் ஒன்றில் இவரிடம் கொடுக்கப்பட்டது. இதுவும் கரெக்ட். இவர் முகமது பின் துக்ளக்கை வீழ்த்திய பின் ஆட்சி பொறுப்பேற்றார். கிடையவே. அவர் இறந்துட்ட பிறகு என்ன பண்ணோம்? பிரச்சனை ஏற்படும். அதுக்கப்புறம் தான் இவர் செய்வார். அப்போ ஆப்ஷன் தவறானதுன்னு பாக்குறப்போ டி தாங்க தவறு. மீதி எல்லாம் சரிங்க. 9th கொஸ்டின். விஜயநகர அரசன் பின் சரியான வரிசையை தேர்ந்தெடு. சேலஞ்ச் பண்றேங்க இந்த கொஸ்டினை. ஸோ அது டைரக்ட் கொஸ்டின் எடுத்ததால பேரரசு, மண்டலங்கள், நாடுகள், ஸ்தலங்கள், கிராமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி தாங்க கரெக்ட். 10th கொஸ்டின். கீழ்கண்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. யார் கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்றத பார்த்துலாம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரஷ்யா இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கில்ஜி வம்சம், ஓகேங்களா, அடிமை, ஒரு நிமிஷம், கில்ஜி வருவாங்க. அப்புறம் அலாவுதீன் கில்ஜி தேவகிரி படையெடுப்பு நடத்துவாருங்க. கடைசியா திவானி கைரட் உருவாக்கப்படும். அப்ப ஆன்சர் பாருங்க 2 1 3 4. ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க. ஏ ஆன்சர். ஸோ காலவரிசையை பொறுத்துக்க ஃபர்ஸ்ட் நீங்க மேட்ச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் கொடுக்கணுங்க. தலைக்கோட்டை போரில் விஜயநகரம் தோல்வியடைந்த பின் அரசர் சதாசிவராயரும் அவருடைய வீரர்களும் எந்த இடத்திற்கு தப்பிச் சென்றனர்? பெனுகொண்டா அப்படின்ற இடத்துக்கு தப்பிச்சு போவாங்கப்பா. கூற்று காரணம். கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம் அது நீங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கொஸ்டினை ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வரணும்னு சொல்லுவாங்க. இல்துமிஷ் தனது படைகளின் பணியாற்றியோருக்கு இக்தா நிலங்களை வழங்கினார். கரெக்ட். இக்தா என்பது ராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்கு கொடுக்கப்பட்ட நிலமாகும். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி தான் சரி. மீது எல்லாமே தப்புங்க. அடுத்தது தவறான கூற்றை தேர்ந்தெடு. முகமது கவான் பத்தி. சோ முகமது கவான் பாருங்க, பீடாரில் நிறுவிய நூலகத்தில் 3000 கழுத்துக்கள் நூல்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது கொங்கன், ஒரிசா, விஜயநகர மன்னருக்கு எதிராக வெற்றி போரை நடத்தியவர் யாருன்னா இவர் தான். ஆங்கிலேய வேதியியல் வல்லுநர்களை வழிகாட்டுதல் அடிப்படையில் வெடிமருந்தை பயன்படுத்தினார் கொடுத்துருக்காங்க. கிடையவே கிடையாதுங்க. ஸோ இந்த இடத்துல ஆங்கிலேயர் கிடையாது, அந்த பிரிட்டிஷ்காரர்கள், அந்த கோவா, அந்த அவங்க இருந்து தான் கத்துட்டு இருப்பாரு.
அடுத்து சரிங்க பிரிட்டிஷ்காரங்கலாம் சொல்லிட்டேன். அந்த ஆல்ரெடி சைனாக்காரங்கள்ட்டே கத்துட்டு இருப்பாரு. அப்போ சி ஆப்ஷன் தப்பு. பாமினி அரசை நிர்வகிக்க வசதியாக நாட்டை 8 மாநிலங்களாக பிரித்தவர் யாருன்னா முகமது கவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் தவறானதுன்னு பாக்குறப்போ பி தாங்க தப்பு. மீதி எல்லாம் சரி. சார் சி தான் தப்பு, மீதி எல்லாம் ரைட்டு. அடிமை வம்சத்தை சாராதவர் யார்? எல்துமிஷ் அடிமை வம்சம், பால்பன் குதுமிதீன் ஐபக் அடிமை வம்சம், முகமது கோரி அடிமை வம்சம் கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தானத்தை ஓகே ஸ்டார்ட் பண்றேன்னு போயிடுவார். ஆனா அடிமை வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா இல்துமிஷ் தான். அப்போ பாத்தீங்கன்னா சாராதவர் வந்து பாத்தீங்கன்னா முகமது கோரி அப்படின்றது தெரிஞ்சுக்க டி ஆப்ஷனுங்க. அடுத்தது 15வது. எந்த அரசுடன் பொருந்துகிறது கீழ்காணும் வாக்கியங்கள்? ராணுவ வீரர்களின் ஊதியத்தை பணமாக வழங்கியவர், சாரி காரி என்ற புதிய வரிகளை அறிமுகம் செய்தவர். இவரை தொடர்ந்து குதுபுதீன் முபாரக் ஷா அரசராகிறார். அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல அலாவுதீன் கில்ஜியோட தான் இந்த கூற்று தொடர்பு இருக்குங்க. விஜயநகர அரசர்கள் சாளுக்கியர்களின் முத்திரையான எந்த உருவத்தை தங்களது அரச முத்திரையாக கொண்டனர்? சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் காய்ஸ். சோ அப்ப பாத்தீங்கன்னா விஜயநகருடைய முத்திரையும் சாளுக்கியருடைய முத்திரையும் ஒன்றுன்னு சொல்றோம். சோ பன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. பன்றி வந்து பாத்தீங்கன்னா சாளுக்கியர்களுக்கும் விஜயநகர்களுக்கும் ஒன்றா இருக்கு. அலாவுதீன் கில்ஜி நடத்திய தாக்குதல்களை பொறுத்துக. பாருங்க இந்த இடத்துல தேவகிரி அப்படின்றது 96, குஜராத் அப்படின்றது 99, சித்தோர் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா 303, மால்வா 5, அப்ப பாத்தீங்கன்னா 4. அப்ப பாருங்க ஆப்ஷன் ஏ இருக்கா பாருங்க. ஆன்சர் 4312 அப்படின்னு சொல்லிட்டு முடியுதுங்க. 18வது. சரியான வரிசையை தேர்ந்தெடு. இந்த விஜயநகர பாமனி அரசர்கள் இருக்காங்கல்ல அந்த இடத்துல வம்சங்கள். விஜயநகர அரசுடைய வம்சம். யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். ஸ்பீடா. சங்கம சாளுவ துளுவ ஆரவீடு. சங்கம சாளுவ துளுவ ஆரவீடு. அப்ப ஆப்ஷன் சி தாங்க சரி. 19வது क्वेश्चन படிச்சு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இந்தியாவில் முஸ்லிம் ஆட்சி குதுபுதீன் இல்துமிஷால் நிறுவப்பட்டது கிடையவே கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. இவர் காலி. இவரும் காலி. அடிமை வம்சம் மாமுலுக் வம்சம் என்று பாரசீக மொழியில் அழைக்கப்படுகிறது. கரெக்ட். முகமது கோரி பண்டகன் என்ற தனி வகையான அடிமைகளை காத்தார். கரெக்ட். இல்துமிஷ் தலைநகரை லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். இல்துமிஷ் மாத்துறங்க. குதுபுதீன் ஐபக் தான் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து லாகூர்ல இருந்து டெல்லிக்கு மாற்றுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 2 and 3 ஆன்சர் ரைட். ஆப்ஷன் பி போட்டுங்க. எல்லாருக்குமே மார்க் போட்டுக்கோங்க guys. பாரசீக உரைநடையின் ஆசானாக கருதப்படுபவர் யார்? ஜியாவுதீன் பரணி அப்படின்றவர் தான் பாரசீக
உரைநடையின் ஆசானாக கருதப்படுகிறார். சோ சரியானவற்றை பொறுத்துக்க. நான் இதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன். ஜிஸ்யா என்றது சமய வரியா பாருங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் பாருங்க ஜிட்டால் என்றது பணமா பாருங்க. இல்துமிஷ் வெளியிட்டு டங்கா ஜிட்டால்ன்றது பணம். அப்ப ஆன்சர் வந்துச்சு பாருங்க. அவ்வளவுதான் ஆன்சர். இப்படிதான் நீங்க ரொம்ப பெருசாலாம் பார்க்க தேவையில்ல. சில கொஸ்டின்ஸ்க்கு இப்படிதான் இருக்கும். மீதி எல்லாமே ரைட்டுங்க. ரிக்லான்றது வந்து பாத்தீங்கன்னா பயண புத்தகம் என்றும் கராஜ்ன்றது நிலவரி அலாவுதீன் கில்ஜியால் விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3, 4, 2, 1. விஜயநகர பேரரசில் டேஷ் என்று அழைக்கப்படும் தொழிலாளர் அமைப்புகள், தொழில்சார் அமைப்புகள் கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தினர். கில்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் பண்ணிருப்பாங்கப்பா. சோ கீழ்காணும் நூல்களில் பாரசீக மொழியில் எழுதப்பட்ட நூல்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பாரசீக மொழியில் எழுதப்பட்டிருக்கும். 11th புக்ல அப்படியே டைரக்டா இருக்கும் இந்த क्वेश्चंस. சோ தாரிகி அல் இந்து அப்படின்றது அரபு மொழிங்க. சோ தாரிகி ஃபெரோஷும் அரபு மொழியில் தான் இருக்கும். அப்ப பாருங்க ஃபெரோஸ்டா துக்ளக் நாமா வந்து பாத்தீங்கன்னா பாரசீக மொழியில் எழுதப்பட்டிருக்கும். 1 and 3 மட்டும் தான் ஆன்சர் சரி. அப்ப பி போட்டவங்க எல்லாருமே மார்க். நெக்ஸ்ட் 24. விஜயநகர அரசர்கள் பாமினி சுல்தான்கள் ஒடிசாவை சேர்ந்த அரசரிடையே மோதல்கள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்த பகுதிகள் எது? சோ கிருஷ்ணா துங்கபத்ரா நகர் பக்கத்துல நீங்க அப்படிலாம் தேவையில்ல. ஜஸ்ட் இப்படி யோசிங்களேன். விஜயநகர் பாமணி இங்க தான் இருக்காங்க. அப்ப கிருஷ்ணா துங்கபத்ரா இங்க தான் இருக்கும். கிருஷ்ணா கோதாவரி இங்க தான் இருக்கும். யமுனா கங்கை இங்க இருக்குமா? இங்க அங்கேயும் சம்பந்தமே இல்ல. அப்ப செகண்ட் ஒன் எலிமினேஷன் பண்றீங்க. அப்ப ஆன்சர் பாருங்க. 1 and 3 வந்து நிக்குதா? தட்ஸ் எனஃப் गाइस. இப்படி தான் நீங்க எலிமினேஷன் பண்ணணும். சோ ஃபெரோஷா துக்ளக் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? இவர் வைதிக இஸ்லாமியத்தை ஆதரித்தார். இஸ்லாமியர் அல்லாதவர் மீது ஜிஸ்யா வரியை விதித்தவர் இவர்தான். புதிய கோயில்களை கட்டுவதை இவர் தடை செய்தார். இவர் தடை செய்யல. அவுரங்கசீப் தான் பண்ணிருப்பாரு. அப்ப ஜிஸ்யா வரியை ஃபர்ஸ்ட் விதித்தவர் யாருன்னா குதுபுதீன் ஐபக்ங்க. அதை ஒழித்தவர் யாருன்னா அக்பருங்க. அக்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதை ஒழிச்சிட்டு இருப்பாரு. மீண்டும் கொண்டு வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 2 பேர் வருவாங்க. ஃபெரோஷா துக்ளக்கும் வருவாங்க. ஃபெரோஷா துக்ளக், சிக்கந்தர் லோடியும் வருவார். அதுக்கப்புறம் மீண்டும் ஒழித்தவர் தஸ்மின் இந்த இடத்துல இவங்க 2 டெல்லி சுல்தான் இருப்பாங்க. அக்பர் ஒழிச்சிருப்பாரு. மீதி என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அவுரங்கசீப் திருப்பி கொண்டு வந்திருப்பார். அவுரங்கசீப் மீண்டும் ஒழித்தவர் 2ஆம் பகதூர் ஷா. பகதூர் ஷா திருப்பி சொல்ற பாருங்க. குத்புதீன் ஐபக், ஃபெரோஷா துக்ளக், சிக்கந்தர் லோடி இவங்க எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஜிஸ்யா வரியை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா ஜிஸ்யா வரியை ஒழித்தவர்கள் யாருன்னா அக்பரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர் அவுரங்கசீப்பும் ஒழிச்சிருப்பாங்கப்பா ஜிஸ்யா வரியை. சோ இந்த பாயிண்ட்ஸ் நீங்க நோட் பண்ணாலே போதுமானது. நெக்ஸ்ட் பொறுத்துக்க. இந்த சைடு எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அரசர்கள் கொடுத்திருக்கோம். இந்த சைடு அவங்களுடைய ஆளுநர் கொடுத்திருக்கோம். ஒரு எந்தெந்த ஆளுநர் பக்கத்துல இருந்திருக்காங்கன்றத மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம பால்பன் என்ன பண்ணுவாருன்னா துக்ரில் கான் ஒருத்தர் இருப்பாரு வங்காள ஆளுநர். அவரை கொலை பண்றதுக்காகவே என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா அழகா போயிட்டே இருப்பாரு. அப்ப வங்காள ஆளுநர் யாருன்னா துக்ரில் கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 3. அப்புறம் அலாவுதீன் கில்ஜி. இந்த அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த என்ன சொல்லுவாங்கன்னா
காரான்ற ஒரு பகுதி இருக்கும். அந்த காராவுடைய பகுதியில ஆளுநரா இருக்கிறவர் தான் அந்த அலாவுதீன் கில்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாருங்க பகலுல் லோடி. அந்த பகலுல் லோடி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சீர்கந்தனின் ஆளுநரா இருப்பாருங்க. சீர்கந்தனின் ஆளுநர். ரஷ்யா சொல்லவே தேவையில்ல. ரஷ்யா வந்து ஒரு எத்தோப்பிய அடிமைய கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ ஜலாலுதீன் யாகூத் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரஷ்யாவுடைய ஒரு அடிமையா இருப்பாருங்க. 4. அப்ப ஆப்ஷன் வந்து பாருங்க 3142 அப்படின்னு சொல்லிட்டு வருதா பாருங்க. ஸோ ஆப்ஷன் 3142 போட்டவங்க எல்லாருக்குமே மார்க் போட்டு வச்சுங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கைஸ், மிஸ் பண்ணக்கூடாது. 27. விவசாய கடன்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது? ஸோ அப்ப பாருங்க விவசாய கடன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக் காலத்தில் தான் என்ன பண்ணாங்க, தள்ளுபடி செய்யப்பட்டது. 28வது கொஸ்டின். படிச்சு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ அப்ப இந்த கொஸ்டின்ல சரியானதுன்னு கேட்டிருக்கோம். ஜலாலுதீன் ஏகத்தை தனது தனிப்பட்ட உதவியாளராக ரஷ்யா நியமித்தார். ரைட். துருக்கிய பிரபுக்களால் டெல்லி அரியணையை சுல்தான் பரிந்துரைக்கப்பட்டார். ஆஹா, கிடையவே கிடையாதாச்சு. அவங்க நாற்பதின்மை குழு அவங்க எதிர்த்தாங்க. பால்பன் மங்கோலியருடன் இணக்கமான உறவை கொண்டிருந்தார். கரெக்ட். பிரபல பாரசீக கவிஞர் அமீர் குஷ்ருவை பால்பன் ஆதரித்தார். இதுவும் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் பாருங்க 1, 3, 4 ஆன்சர் வருதா பாருங்க. ஆப்ஷன் பி போட்டவங்க எல்லாருக்கும் ஒரு மார்க்குங்க. சோ தவறான இணையை தேர்ந்தெடுங்க guys. அயல்நாட்டு பயணிகள் மற்றும் நாடு. இது உங்களுக்கான சேலஞ்சிங் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் சேலஞ்ச் பண்றேன். இபுன் பதூதா மொரக்கா நாட்டு பயணி. நம்ம முகமது பின் துக்ளக்ல இருப்பார். அப்துல் ரசாக் பாரசீக பயணி. நிக்கிட்டின் ரஷ்யா பயணி. டொமிங்கோ பயஸ் எந்த நாட்டு பயணின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்ப ஆப்ஷன் டி தான் தவறு. இது எல்லாமே சரிங்க. 30வது கொஸ்டின். சையத் வம்சத்தின் 1414 இருந்து 1451 வரை எத்தனை சுல்தான்கள் ஆட்சி செய்தனர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். சோ தெளிவா ஆன்சர் பண்ணுங்க எத்தனை சுல்தான்கள்னு சொல்லிட்டு. சோ எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா 4 சுல்தான்கள் ஆட்சி செய்தனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து 31வது. நாயக்கர் முறையை யாருடைய ஆட்சி காலத்தின் போது நிறுவன வடிவம் பெற்றது? நாயக்கர் முறைன்றத நீங்க சொல்லுங்க, நான் ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இது மட்டும். சோ நாயக்கர் முறை ஃபுல்லா வந்ததுக்கு ஒரு 2 பேர் தான் காரணம். இந்த கிருஷ்ணதேவராயர்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுங்களா? அவரும் அச்சுதேவராயரும். இவங்க தான் 2 பேரும் பாத்தீங்கன்னா நாயக்கர் முறையை அறிமுகம் செய்திருப்பாங்க. துளு வம்சம் சேர்ந்தவர் தான் கிருஷ்ணதேவராயர். இந்த நாயக்கர் முறையை வந்து பாத்தீங்கன்னா 1529ஆம் ஆண்டு மதுரைக்கு வரும். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா 72 பாளையங்களா பிரிச்சு பாளையக்காரர்கள் முறையை தோற்றுவிப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? மேற்கு பாளையம், கிழக்கு பாளையம். விஸ்வநாத நாயக்கர்னு ஒண்ணு பார்த்தோம் பாத்தீங்களா? அதுல ஸ்டார்ட் ஆகுங்க. அப்போ இதுக்கு ஆணிவேரா இருந்தது நாயக்கர் முறைக்கு கிருஷ்ணதேவராயரும் அச்சுதேவராயரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல விஸ்வநாத நாயக்கருக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அரியநாதர். அவரை விட்டுறக்கூடாதுங்க. அரியநாதர் உதவியுடன் தான் பாளையக்கார முறையை தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கீழ்கண்டவற்றுள் டெல்லி சுல்தானோடு தொடர் பொருந்தாத போர் தேர்வு செய். டெல்லி சுல்தானுடைய பொருந்தாத போர் பாத்தீங்கன்னு முதல் தரையின் போர் 1191 முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் இடையே நடத்தப்படும். இரண்டாம் தரையின் போர் 1192 அதே முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் அதுல பிருத்திவிராஜ் சவுகான் தோற்கடிக்கப்படுவார். இந்த மாமனார் இருப்பார் பாத்தீங்களா, அவர் வந்து ஹெல்ப் பண்ணாம போயிடுவார். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சந்துவார் போர்ன்றது ஜெயச்சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கோரிக்கும்
ஜெயச்சந்திரனுக்கும் இடையே போர் நடக்கும். அதுல என்ன பண்ணுவாங்க, டெல்லி சுல்தானோட தொடர்புடையது. இந்த வைக்கிந்தி போர் மட்டும்தான் முகலாயரோட தொடர்புடையதுங்க. அப்போ எனக்கு பொருந்தாததுன்னு கேட்டிருக்கோம். அப்போ என்னது, போர்த்து மட்டும்தான் பொருந்தாது, மீதி எல்லாமே டெல்லி சுல்தானுடைய பொருந்தக்கூடிய போர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுங்க. 33 சுல்தானிய ஆட்சியின் போது வரி வசூலுக்கு எதிரான ஒரு விவசாய கிளர்ச்சி எந்த இடத்தில் நடைபெற்றது? எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா முகமது பின் துக்ளக், MBT, இவருடைய காலத்துல தான் ரொம்ப கிளர்ச்சி ஒண்ணு ஏற்படும். சோ அப்ப பாருங்க, இந்த இடத்துல தோஹா பகுதியில் தான் நடைபெறும். என்ன பண்ணிருப்பாருன்னா, அந்த முகமது பின் துக்ளக் நம்ம டெல்லியில இருந்து தேவகிரிக்கு தலைநகரை மாற்றிருப்பாரு. தேவகிரில இருந்து என்ன பண்ணுவாரு, திருப்பியும் டெல்லிக்கு தலைநகரை மாற்றுவாரு. போற வழி ஃபுல்லாவே என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த டெல்லி பக்கத்துல தோஹாப் என்ற ஒரு பகுதி இருக்கும். இந்த விவசாயிகள் கிளர்ச்சியில் ஈடுபட்டுருவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் காலத்துல நடந்த மிகப்பெரிய விவசாய கிளர்ச்சியா இருக்குங்க. டெல்லி சுல்தானிய மரபுகளை சரியான வரிசையை தேர்ந்தெடு. யார் யாருக்கெல்லாம் துணி துவைக்க தெரியுமோ இந்த டெல்லி சுல்தானுடைய வம்சத்தை அழகா சொல்லிடுவீங்க. சார் நான் வாஷிங் மிஷின்ல தான் துவைக்கிறோம் அப்படிலாம் சொல்லாதீங்க காய்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா கையால துவைக்கிறவங்களுக்கு மட்டும் தான் பொருந்தும். சோ நான் என்ன பண்ணுவேன், துணி எடுப்பேன், அடிப்பேன், அடிச்ச உடனே கிழிச்சிருவேன். கிழிஞ்சிருமா பாருங்க, கிழிச்சு துவைச்சு எடுப்பா பாருங்க. இதெல்லாம் இப்போ கேர்ள்ஸ் எடுக்கிறீங்க அந்த முடிவை, நான் அதை சொல்ல. துவைச்சு என்ன பண்ணுவீங்க, சைட்ல போட்டுருவீங்க, சைட்ல போட்டுருவீங்க அப்படின்னு முடிங்க. பாருங்க, அடிச்சு கிழிச்சு துவைச்சு சைட்ல போடு, அடிமை கில்ஜி துக்ளக் சையத் வம்சம் அப்படின்னு முடிக்கலாமா? 34 இப்படி தாங்க படிக்கணும். 35 சோ இந்த பேராகிராஃப் ஃபுல்லா படிங்க, யாருன்றத மட்டும் நான் சொல்றேன். கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன் guys. இவர் துணை கண்ட முழுவதையும் தன் நாடாக மாற்ற கனவு கண்டார். கனவு கண்டிருப்பாருன்னு முகமது பின் துக்ளக் வருமா பாருங்க. ஏன் சார் அவர் மட்டும் அப்படி சொல்றீங்க? அவருடைய எல்லாமே கனவாவே போயிடுச்சுங்க. அதனாலதான் இந்த முகமது பின் துக்ளக் பத்தி சொல்லியிருக்காரு. முக்கியமா செப்பு நாணயங்களை பணமாக வெளியிட்டவர் யாருன்னா இவர் தாங்க. 36 சரியான கூற்றை தேர்ந்தெடு. விஜயநகர பேரரசு கேட்டிருக்கோம். சரின்னு கேக்குறப்ப விஜயநகர அரசர்கள் வராகன் என்ற குறிப்பிட்ட தங்க நாணயங்களை வெளியிட்டார். கரெக்டுங்க. சோ விஜயநகர அரசுடைய நாணயங்கள் வராகன் தான் சொல்லுவாங்க. தமிழ் பொன் என்று கன்னடத்தில் மொன்னு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ரைட்டுங்க. இதுவும் தமிழ் பொன் என்ற வார்த்தை மொன்னு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஹன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. நாணயத்தில் அரசருடைய பெயர் நகரி அல்லது தமிழ் எழுத்து வடிவத்தில் இருந்தது. இது கிடையாதுங்க. அப்ப ஆன்சர் பாருங்க 1 and 2 மட்டும் தான் ஆன்சரா இருக்கு. 37 சோ இது டைரக்ட் क्वेश्चन. சரியான வரிசைப்படுத்துக. சோ துளுவ வம்சத்துடைய அரசர்கள் கேட்டிருக்கேன். சேலஞ்சிங் பண்றேங்க உங்களுக்கு. அப்படின்னா சேலஞ்சிங் क्वेश्चन அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடணும். சோ நரசநாயக்கர், கிருஷ்ணதேவராயர், அச்சுதராயர், முதலாம் வெங்கடர், சதாசிவராயர் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வரிசைன்னு இப்படிதாங்க வந்து முடியும். அப்ப ஆப்ஷன் சி தாங்க சரி. சோ நூல்களையும் அதன் ஆசிரியர்களையும் பொறுத்துக. சோ அந்த நூல் அந்த ஆசிரியர்கள் யார் யாருன்றத மேட்ச் பண்ணுங்க. சோ இப்பதான் நம்ம பார்த்தோம், இந்த பாரசீக மொழியில எழுதப்பட்டிருக்கா, அரபு மொழியில எழுதப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு. சோ அல்புரணி தாரிக் அல் இந்த் அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு. மினஜ் உல் சிராஜ் அப்படின்ற ஒரு தபகத் இ நஸ்ரி அப்படின்னு எழுதியிருப்பாரு. சரிங்களா? மூணாவது ஜியாவுதீன் பரணி வந்து பாத்தீங்கன்னா என்ன எழுதியிருப்பாருன்னா தாரிக் இ ஃபெரோஷ் அப்படின்றத எழுதியிருப்பாரு. நான்காவது அமீர் குஷ்ரு வந்து பாத்தீங்கன்னா மிஹாபத் உல் உப்தா அப்படின்றத எழுதியிருப்பாருங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா 4 அப்ப ஆப்ஷன் பாருங்க ஏ வருதா பாருங்க. தட்ஸ் எனஃப் गाइस. நெக்ஸ்ட் தங்க நாணயங்கள் சிலவற்றில்
பெண் கடவுள் லட்சுமியின் உருவத்தை பொறித்த இஸ்லாமிய அரசர் யார்? இஸ்லாமிய அரசர். முகமது பின் துக்ளக்ங்க. தவறான இணையை தேர்ந்தெடு. இது ஒரு கதை இருக்கு. இந்த கதையை நான் சொல்லிட்டே வரேன், நீங்க ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. இந்த இடத்துல மதுரை சுல்தானியம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாலிக் கபூர் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, அங்கிருந்து படையெடுத்து வருவாரு. வரவரு இந்த அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்தா எப்பவுமே சந்தோஷமா இருக்கும்ல. வீரபாண்டியன் ஒருத்தன், சுந்தரபாண்டியன் ஒருத்தன். இவன் தான் பிரச்சனையே. இந்த சுந்தரபாண்டியன் சைக்கிள் எடுத்தான் தம்பி கூட சண்டை போட்டு. எந்த நாள் முதல் அப்படியே சைக்கிள் எடுத்துட்டு டெல்லி வரைக்கும் போயிட்டாங்க. டெல்லிக்கு போன அந்த சுந்தரபாண்டியன் என்ன பண்ணிட்டான், அங்க போய் அலாவுதீன் கில்ஜி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டான். அப்படியே அலாவுதீன் கில்ஜிக்கு என்னன்னு சொல்றது தெரியல. ஓகே நான் ஹெல்ப் பண்றேன், எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்டப்போ நிறைய பொன் மாணிக்கம் ரத்தினம் இருக்குன்னு சொல்றான். சரி எடுத்துக்குப்பா அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரபாண்டியன் மாலிக் கபூர்ன்ற ஒரு படைத்தளபதிக்கிட்ட அனுப்புறாரு. மாலிக் கபூர் வர வழியில சும்மா வரலைங்க. ஒரு 4 வம்சங்களை துவம்சம் பண்ணிட்டு வருவார். 4 வம்சங்களை என்ன பண்ணுவாரு, துவம்சம் பண்ணிட்டு வருவார். அதான் தேவகிரியில யாதவர்கள், துவார சமுத்திரத்துல ஹவுசாளர்கள், வாரங்கள்ல யாருன்றத கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. மதுரையில பாண்டியர்கள், இவங்க பாண்டியர்கள் வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் தான் இவங்க தான் காரணமா இருக்கும். அப்ப ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சீன்னு சொல்லிட்டு போட்டாலே போதுமானது. சோ அதனால என்ன பண்ணிடுறீங்க, சோ பார்த்து போட்டு வச்சிருங்க. அடுத்தது 41 தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு. சோ 3 போர்கள் நான் சொல்றேன் பாருங்க. 1526ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் பாட்டில் ஆஃப் பானிபட். 1556ஆம் ஆண்டு செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். அடுத்து 1565ஆம் ஆண்டு தலைக்கோட்டை போர். 1761ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்னு வருங்க. தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். அந்த 4 பேட்டில்ஸும் நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்றதும் கேட்பாங்க. சோ இது கொஞ்சம் இந்த பேட்டில்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் 41 தவறான கூற்றை தேர்ந்தெடு. இது பாத்தீங்கன்னா விஜயநகர் அண்ட் பாமணி பேரரசை பத்தி கேட்டிருக்கோங்க. சோ இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. கிருஷ்ணதேவராயர் ஒடிசாவை சேர்ந்த கஜபதி அரசவம்ச பிரதாபருத்ரனோடு போர் புரிந்தார். இந்த கிருஷ்ணருக்கும் பிரதாபருத்ரனுக்கும் ஆவே ஆவாது, அடிக்கடி போர் பண்ணிட்டே இருப்பாங்க. போர்ச்சுகீசியருடைய பீரங்கி படை வீரர்கள் உதவியோடு கோல்கண்டா சுல்தானை கிருஷ்ணதேவராயர் எளிதாக வெற்றி பெற்றார். இதுவும் சரி. பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து ரெய்ச்சூரை கைப்பற்றினார். அப்போ விஜயநகருக்கும் அந்த பிஜப்பூர் சுல்தானுக்கும் என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, அந்த ரெய்ச்சூர் என்ற பகுதி பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தவறுன்னு கேட்டிருக்கோம். இங்க எதுவுமே கிடையாது அப்படின்றத போட்டுடலாங்க. சோ இந்த டெஸ்ட் முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வச்சு. இன்னைக்கு பயங்கரமான ஒரு ஸ்டோரி கிடைச்சிக்குது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா டேஷ் என்பவர் மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு நாயக்க அரசை நிறுவதிலும் வெற்றி பெற்றார். சோ இது முக்கியங்க. சோ இப்ப நம்ம ஒண்ணு பார்த்தோம் தெரியுங்களா, இந்த வீரபாண்டிய சுந்தரபாண்டியன் சொல்லிட்டு, சுந்தரபாண்டியன் தானே போய் அங்க இருந்து கூட்டிட்டு வந்தான். ஆனா இங்க நாயக்கர் வம்சத்தை தோற்றுவித்ததுல முக்கிய பங்கு ஒருத்தருக்கு இருக்கும் மதுரையில. குமார கம்பண்ணா, இவரும் வந்து என்ன பண்ணிருப்பாரு, மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணிருப்பாருன்னு சொல்றாங்க. வாங்க இன்னும் 7 கொஸ்டின் தான் முடிச்சிடலாம். நான் சொல்லுவாங்கல்ல, படிக்கமோ கரெக்டா முடிங்க பார்க்கலாம். கமான் இன்னும் 6 கொஸ்டின் தான் பாருங்க. காய்ஸ் இங்க கவனிங்க காய்ஸ், கொடுத்துருக்குது விஜயநகர பாணி தூண்கள் இருக்கும் பத்தியா, விஜயநகர காலத்துல அவங்க செதுக்கின இந்த சிற்ப வேலைப்பாடுகள்ல எந்த விலங்குகள் அதிகமாக இருந்ததுன்னு கேட்டிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா குதிரைகள் தான் அதிகமா இருந்திருக்கு, யானைகள் கிடையாது. அப்போ விஜயநகர பேரரசு என்ன பத்திருக்காங்க, குதிரைகளை பயன்படுத்திருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படின்றத நோட் பண்ணுங்க. 5 கேள்வி. கிழக்கு கர்நாடகத்தில் எந்த நதியின் கரையில் உள்ள விஜயநகரம்
இருந்த இடம் தற்போது அம்பி என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு இம்பார்ட்டன்ட். இப்போ அம்பி தான் வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசுடைய கேபிட்டல்னு சொல்லலாங்க. எக்ஸாக்டா இந்த படம் பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த இடத்துல இருக்கும் அம்பி. ஸோ கோவா போறோம்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல போகும்போது அம்பியை நின்று பார்த்துட்டு போங்க, நல்லா இருக்கும். அம்பி நீ என்னடா இன்னும் தூங்காம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல. அப்போ அம்பின்றது துங்கபத்ரால இருக்கு. எங்கங்க? துங்கபத்ராவில் இருக்கிறது அப்படின்றத நோட் பண்ணிட்டா போதுங்க. ஸோ இந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்டையும் படிச்சு நீங்க படிங்க. நான் ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். அதுக்குள்ள தண்ணி குடிச்சுக்கிறேன். ஸோ இந்த விஜயநகர பாமணியில நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா பார்க்க வேண்டியது இந்த கூற்றுகள்ல ஒரே ஒரு கூற்று ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்கப்பா. ஒரு 3 முறை கேட்டாங்கப்பா இந்த கூற்று மட்டுமே. பச்சை கலந்த நீல வண்ண கல்லானது விலை உயர்ந்த அணிகலன்களில் பயன்படுத்தப்படும் கல்லாகும். பாரசீக அரசர்களின் அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனங்களில் இத்தகைய வண்ணக்கல்களான அரியணை ஒன்றும் இருக்கின்றது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஃபர்தோசி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். ஆப்ஷன் டிங்க. சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஜயநகர பேரரசில் கிராமம் தொடர்பான விஷயங்களை டேஷ் என்று அழைக்கப்பட்ட கிராம தலைவர் நிர்வகித்தார். சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிர்வாகம் பண்ணுவாங்க. அப்போ கிராமத்தை நிர்வகித்தவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்கோம். இந்த பெங்களூர் சைட்ல எல்லாம் இந்த பேர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். தேவகவுடா, விஜயகவுடா அப்படின்னு சொல்லுவாங்க பத்தியா. அப்போ விஜயநகர பேரரசுல கிராமங்களை நிர்வகித்த தலைவர் பேர் என்னன்னா கவுடான்வாங்க. இப்ப கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா கவுடான்றது பிரபலமா பேசக்கூடிய ஒரு மொழியா இருக்கு. இது இருக்குங்க பேரா. முகமது கவானின் மதராசா கல்வி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க guys. இந்த இடத்துல முகமது கவான் மட்டும் தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணிருப்பாரு. எல்லாருமே டெல்லி போடுவீங்க. கிடையவே கிடையாது. முகமது கவான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மதராசாவை பிடார் என்ற இடத்தில் தாங்க நிறுவியிருப்பாரு. 49. இளவரசர் குமார கம்பண்ணா ஓகேங்களா, நம்பிக்கைக்குரிய தளபதி யார்? இந்த குமார கம்பண்ணாவின் தளபதியை பத்தி கேட்டிருக்கோம். இது 2 முறை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் மட்டும். சோ மாரையா அப்படின்றவர் தான் குமார கம்பண்ணாவின் தளபதியா இருக்காருங்க. கமான் காய்ஸ், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எப்பவுமே சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? சேலஞ்ச் பண்ற இந்த கொஸ்டின் மட்டும். இது என்ன சார் கேள்வி? சங்கம வம்சத்தின் கடைசி அரசர். சோ 4 வம்சம் இருக்கு விஜயநகர பேரரசுல. அதுல சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் 2ஆம் விருபாட்சி ராயர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இருப்பாருங்க. 2ஆம் விருபாட்சி ராயர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காய்ஸ். மீதி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே காய்ஸ், நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசர் அண்ட் டெல்லி சுல்தான்ல இருந்து ஒரு 50 கேள்விகள் பார்த்திருக்கோம். நீங்க 50க்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்றது தெரிஞ்சுக்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். அதை அப்படியே கேதர் பண்ணி வச்சுங்க. தேர்வுக்கு போகும்போது இது பயன்படும்ன்றன்னு சொல்றேன். ஓகே, லைவ் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்கும் ஒரு பிக் அப்ளாஸ் கொடுத்துடலாம். இல்ல இதே மாதிரி அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கு பயன்படும். அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். தேங்க்யூ.